சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் இஸ்லாம். விவரங்கள். திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாரியம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக இருந்து வருகிறது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வழிபாடு செய்வாங்க. இந்த கோயிலை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய பூச்சொரிதல் விழா மற்றும் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையா நடைபெறும். அந்த வகையில இந்த ஆண்டிற்கான அந்த சித்திரை தேர் திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்மன் சிம்ம வாகனம், பூத வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள்ல எழுந்தருளி தேரோடும் வீதி உலா பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து நேற்று இரவு அம்மன் வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பையாளி கண்டருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய விழாவான தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையா தற்போது நடைபெற்று வருது. தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த மக்கள் மேளதாளங்கள் முழங்க இந்த தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். தேரோடும் வீதிகள்ல இந்த தேர் வலம் கொண்டிருக்கிறது. ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டவாறு இந்த தேரை பக்தர்கள் வலம் பிடித்து வராங்க. இந்த தேர் திருவிழாவிற்காக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பாத யாத்திரையாக மக்கள் அக்னி சட்டி ஏந்தி, அலகு குத்தி, அதே போல பால்குடம் எடுத்தும் பறவை காவடி எடுத்தும் கோவிலுக்கு மாரியம்மனை தரிசித்து தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றி வராங்க. இந்த தேர் திருவிழா முக்கியமான விழாவாக இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகமும் இந்து சமய அறநிலையத்துறையும் செய்திருக்காங்க. அதே போல இன்று நாள் முழுக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் எதிர்பார்க்கப்படுவதால் பக்தர்களுடைய பாதுகாப்பிற்காக திருச்சி மாவட்ட எஸ்பி செல்வநாகரத்னம் தலைமையில 4 டிஎஸ்பிகள் அதே உள்ளிட்ட 1300க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியிலையும் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த தேர் திருவிழா இன்று சரியாக ஒரு 11 மணிக்கு இந்த தேர் வலம் பிடித்து தொடங்கி அப்போது உற்சாகமாக அந்த தேர் திருவிழா நடைபெற்று இருக்கு. விவரங்களுக்கு நன்றி அஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.